ஏன் சோகமா இருக்க? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு வந்தேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இது உனக்கு சூட் ஆகலை, இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடக்கூட எனக்கு பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உனக்கு நாச்சா அப்படி? எனக்கு பிடிக்காத வேலையை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஒரு கேர்ளாக பிறந்துட்டோம்ல, மற்றவங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ, இந்த பொண்ணு சரி கிடையாதோ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து நான் எங்கேயும் போகிறது கிடையாது தெரியுமா. இப்பெல்லாம் என் வாழ்க்கையை நான் வாழ்றதே இல்லை. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுனால அவங்க வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. இப்படி உங்களுக்கும் தோணுதா? கண்டிப்பாக தோணியிருக்கும். இங்கே ஒரு விஷயம் சொல்லவா, மற்றவங்க ஆசைக்காக மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாழ்கிறதுக்கு இது மற்றவங்களோட வாழ்க்கை கிடையாதுங்க. இது நம்மளோட வாழ்க்கை, இது உங்களோட வாழ்க்கை. உங்கள் ஆசைக்காக மட்டுமே வாழணும். ஏன்னா வாழ்க்கை ஒரு தடவை தாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களோட வாழ்க்கை. உங்கள் ஆசைக்காக மட்டுமே வாழுங்க. ஒரு முறை தாங்க, கண்டிப்பாக யோசிங்க.